விகடத்த கீட குணம் மரமோடு ஓடுகிறே குணம் மரமோடு ஓடுகவே வேல் முருக முருகையா வேல் முருக முருகையா மரமோடு ஒழுகவே
முருகா முருகையா சங்கீதம் பாடிட சங்கீதம் பாடிட உடம்பெனி செய்த வேள்வி மலை முருகா முருகையா வேள்விமலை முருகா
உலகமே அருள் செய்யும் உலகம் மாறா துணைதான் நமக்கு துணைதான் நமது உலகமாக துணை எனக்கு ததனா நீரோடு நிலம் பெருகி வளநலம் பெற்று திங்களும் மும்மாறி மாறினும் மாறாமல் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இருக்குகின்ற இந்த தென்கோடி சீமை கோடி இந்த குமரி ஜில்லா தலத்தின்கள் இந்த கீழும் உறவன் குடியிருப்பு நன்னகரிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற இருக்குகின்றார்களே அருள் பெறும் தெய்வமாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற கைலாயத்திலே பிறந்து கனகபரம் பெற்று பூலோகத்திற்கு பேசும் தெய்வமாக அவதரமாக எடுத்திருக்கின்ற நிலையம் பெற்று வந்திருக்கிறானே ஆண்டவன் ஊய்காட்டு சுடலையுடைய திருக்கல்யாண விழா கொடை விழா இந்த ஆடி திங்கள் 2 வியாழன் குடியழைத்து வெள்ளி கொடை விழாவை கடந்த 20 வருடங்களாகவே இந்த அப்பனுடைய திருக்கல்யாணம் நடந்து கொண்டே இருக்கிறது. நாமளும் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறோம். வாய்ப்பு கொடுக்கிறாங்கல்ல இல்லையா? அப்பேற்பட்ட இந்த திருக்கல்யாண விழா பந்தலிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற இருக்குகின்ற ஓடை அடிக்க மழை பொழிய வையை காவேரி ஓடையிடைய நீடுஒளி புகழ் சோழன் உகந்த கரை கட்ட கோலை தொட்டு முன் சுமக்க மாட்டோம் என்று தன் குலத்தை எதிர்த்து பேசி ராஜனிடத்திலே இரட்டை சங்கமராக வாங்கி வலங்கியமான் வரி என்றும் பத்திரகாளி பாலர்கள் என்றும் வாழைக்கு 2 கொலை கண்ட விழல்கள் நாடார் என்ற மகடப்பேரையும் சான்றோர் என்ற கிரடப்பேரையும் பெற்றிருக்கின்ற சத்திரியர் என்ற இனப்பெயரையும் பெற்று இன மரபன் குடியிருப்பு நன்னகரிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற சத்திரிய குலத்தார்கள் சான்றோர் குலத்தார்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. பத்திரகாளி பால் உண்டு வளர்ந்தவர்கள் சரி ஆதரவேர்களுக்கும் இந்த பந்தலிலே அமர்ந்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் பெரியோர்கள் வருங்கால வாலிப சிகாமணிகள் இன்னும் சுத்துவட்டார பொதுமக்கள் இருக்கிறாங்க. பக்கத்து ஊரிலே இருந்து பறந்து வந்திருக்கின்ற பக்தி கொண்ட பாஷப்பறவைகள் பக்தர்கள் ஆதரவேர்களுக்கும் திருநெல்வேலி நன்னகரிலே அமர்ந்து கொண்டிருக்கிற தென்னகர் ரயில்வே சங்கசுவாமியின் விகடப்பாட்டியாரின் சார்பாக இந்த வேளையிலே உங்கள் ஆதரவு பேர்களுக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை பொறுப்பாரங்களிலே 1000 கோடி வந்தனமாக செலுத்திக் கொண்டு செலுத்திய என் அப்பனாய் ஆண்டவன் சுடலை திருக்கல்யாண விழா, அதனால் இந்த ஐயன் ஊய்காட்டு சுடலை பிறக்கிறான். தோன்றப்பட வேண்டுமே. இந்த அப்பன் ஊய்காட்டானும் பிறக்கிறா. அவனிலே தோன்றப்பட வேண்டும் அல்லவா? ஊய்காட்டு சுடலை பிறக்கிறா. தோன்றா எங்கே பிறந்தா? எங்கே? ஏன் பிறந்தான்? எதற்கு பிறக்கிறா? அதற்கு காரணம் ஐயா ஊய்காட்டு சுடலை பிறக்கிறா. எங்கே பிறக்கிறான் தெரியுமா? எப்படியா? அந்த கையிலே நல்ல கையிலை
தேவர்களுக்கு தலைவனாகவே ஆண்டவனாய சிவன். ஆமா கரைக்க அம்மை சத்தியாள் உமையாள் ஆதிபரா சத்தியானவள். ஆமா இரு பேர்களுமே கைலாசத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். ஆமா இருக்கின்றார்களே. பிரம்மலோகத்திலே அமர்ந்திருக்கிறானே நான்முகன் பிரம்மன். ஆமா ஆமா இந்த உலகங்களை படைத்தா. ஆமா படைக்கின்றான் நல்லவா. தொழில் அவனுக்குத்தானே. ஆமா அவனை சார்ந்ததாக இருக்கிறது இல்லையா? படைத்தல் காத்தல் அழித்தல். ஆமா முத்தொழில் இருக்கிறது. பிரம்மன் விஷ்ணு ருத்ரன். ஆமா மும்மூர்த்திகள் இல்லையா? படைப்பதற்கு பிரம்மனும் பிரம்மனுமே, காப்பதற்கு பெருமாளும், ஆமா அழிப்பதற்கு ஆண்டவனாகிய சீவன் சிவபெருமான் ஒருவர் கைலாயத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா இருக்கிறார்களே. படைக்கும் தொழிலை மேற்கொண்டிருக்கிற பிரம்மனாகப்பட்டவன் உலகத்தை உண்டு பண்ணினான். ஆமா ஏற்கனவே உண்டு பண்ணியிருக்கிறான். என்ன உலகங்கள்? என்ன அதலை மிதலை திராதலை சத்தியலோகம் புவிலோகம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய 14 உலகங்கள் படைக்கிறான் பிரம்மன். ஆமா படைத்திருந்தானே. அந்த 14 உலகங்களை உண்டு செய்து உண்டு பண்ணியே 14 உலகத்திலே 84 லட்சம் மனுவேரங்கள். ஆமா ஜீவன் ராசிகள் கொஞ்சமா நெஞ்சமா 84 லட்சம் சீவவிந்துகள். ஓர் உயிரான விழுப்பூச்சிகள், 2 உயிர் கொண்ட மரம் செடி கொடிகள் 3 உயிராக இருக்கின்ற ரிஷித்தும்பராகிய கரையார் எறும்புஜாரி வர்க்கங்கள். ஆமா இனங்கள் 4 உயிர் கொண்ட பறவைஜாரி இனங்கள். 5 உயிர் கொண்ட ஆடு மாடுகள் போன்ற விலங்குகள், வனவிலங்குகள். 6வது உயிர் நம்மளை போல மனிதரையும் படைத்தான் பிரம்மன். அந்த உலகத்திலே படைத்திருந்தானே பிரம்மன் படைத்தான் இல்லையா? படைத்தால் மட்டும் படைத்த மனு வேதங்களுக்கெல்லாம் ஈசனாகி ஆண்டவன் தானே அளக்க வேண்டும்படி. ஆமா அமுதுபடி அளக்கணுமே இல்லையா? மரம் வைத்தவன் தானே தண்ணி விட வேண்டும். ஆமா ஏதாவது செய்யணுமே. அதனால ஈசனாய் ஆண்டவன் 14 உலகத்திலே உண்டு செய்யப்பட்ட மனு வேதங்களுக்கு பார்க்கிறான். ஈசனாய் ஆண்டவன் அனிதினமும் படிகளப்பா. ஆமா விளக்கமா அடிக்கிறான். எங்கே அளக்கிறான்? எப்படி ஐயா? 14 உலகத்திலே ஈசனாய் ஆண்டவன் படி இழந்து வருகிறார். அளந்தாரு. எப்படி இழந்து வருகிறான் ஐயா? எப்படியா? அவர் தன்னை ஒரு தனிமையாக உலகம் யாருக்கெல்லாம் அளக்கிறா? எல்லா உயிர்களுக்கும் ஆண்டவன் படைத்தவனுக்கு எழுக்கும்படி அளக்கிறான். எப்படி அளக்கிறான் ஐயா?
பல வருடகால் காலம் காலம் வெகு நாள் வெகு வருடகால் காலம் ஈசனாய் ஆண்டவன் படியலக்கிறான். யார் ஒருவருக்கும் குறவில்லாமல் வைக்கலையே 14 உலகமெல்லாம் சென்று ஈசனாய் ஆண்டவன் படியிழந்து வருகிறார். ஆமா வழக்கமா படியலக்கிறான். யாருக்கும் குறை வைத்தானா? வைக்கலையே இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் நிறைந்தவன், இவன் குறைந்தவன் என்பதானே பார்க்க மாட்டான். நீ பார்க்க மாட்டான். ஈசனாய் ஆண்டவன் என்ன பண்ற? கொண்டு செல்கின்ற நாளித்தினையினாலே நாட்டில் உண்டான மனுக்களுக்கு படி இழந்து வருகிறார். வழக்கமா இருக்கிறான். இப்படி படி இழந்து வருகிற காலம் ஒரு நாள் இடத்திலே ஈசனாய் ஆண்டவன் யாரை கண்டான்? அந்த ஆரி வெள்ளியங்கிரி கைலாச மாமலையில் மலையிலே யாரை வந்து கண்கிறான்? யாரை பார்த்தான்? அந்த ஆண்டவனாய சிவபெருமாள் கண்டான். யாரை பார்க்கிறான்? அந்த அருணகந்தி ஒரு ஏதிலை உரிக்கும் போது அம்மை சட்டி பார்வேரியை வாடி அம்மாய பார்வேரியே வாடி அம்மா பார்வேரியே வார்த்தைப்படி சொல்லை கேள வார்த்தைப்படி சொல்லை கேளு வாடி பெண்ணே உமை பார்வதியே வாடி பெண்ணே உமை பார்வதியே வார்த்தைப்படி ஏறு சொல்லை கேளு. நான் படைத்தரொரு மக்களுக்கு இன்றையே நாம் முதலா படியழகே வேண்டும் அம்மா ஆகையாலே பார்வதியே அம்மா பெண்ணே நான் என்று படியளக்க வேண்டும். உனக்கு தெரியாதா? அடைந்த மனவேரங்களுக்கெல்லாம் இறையளக்க இன்று போனோம். அதனாலே உன் கையினால் அனுதினமும் நிறைவாரி தருவாய் இல்லையா? தருவாயே. அது போலவே நீ இன்று நீ நிறைவாரி தர வேண்டும் என்று ஈசனாகிய ஆண்டவன் அம்மை உமையாளிடத்திலே கேட்கிறார். ஆமா கேட்கிறார். அப்பந்தான் அம்மை உமையாள் ஆதிசிவன் இடத்திலே சொல்லுகிறார். ஐயா என்ன சொல்லுகிறாள்? என்ன? ஐயா இந்த உலகம் தோன்றிய நாள் முதலாகவே தாங்களும் வடியிழக்கிறேன் என்று போகிறீர்கள். ஆமா பல காலமா சென்றிருக்கிறாரு. நானும் ஆழித்திரைவாரி உன் கையிலே தருகிறேன். ஆமா கொடுத்துட்டே இருக்கிறேனே. கொண்டு செல்கிற ஆழித்திரையை வைத்து ஐயா பிரம்மனால் படைத்த மனுவேரங்கள் 84 லட்சம் சிவன்களுக்கும் ஆமா அநேக உயிர்களுக்கெல்லாம் படியிழக்கிறீர்கள். படியிழக்கிறா? இது எனக்கு பொறுமையாக அல்லவா தெரிகிறது. ஆமா விந்தையில விந்தையாக இருக்கிறது. கொண்டு செல்கின்ற ஆழி திரைய வைத்து 84 லட்சம் மனுவேரங்களுக்கும் படியிழக்க முடியுமா ஐயா? அப்படி ஒரு காரியம் நடக்க முடியுமா? அதனால் ஐயா இந்தவா என்ன என்ன ஓய் இவரே இன்று நீங்கள் படியிழக்க சென்றீரானா? என்னம்மா? ஐயா உமையவளே ஆரி சிவனாரிடத்திலே அம்மை உமையாள் பார்வதியாள் கேட்கிறார். என்ன கேட்கிறாள்? இன்று நீங்கள் படியிழக்க சென்றீர்களானால் ஏ அண்டவா நான் உங்களோடு வருவேனையா வருவேனையா என்னை அழைத்துக் கொண்டு போங்களையா வருவேனையா வருவேனையா என்னை அழைத்துக் கொண்டு
இழக்க சென்றா என்னடி என்னோடு நீ வருகிறாயா? ஆமா வர்றேன்னு சொல்றேன். வேண்டாம் அம்மா. வேண்டாம் உனக்கு இந்த ஆசை? ஏனையா கேக்குற? ஏன் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள்? அப்படி சொல்லாதுங்க. அடியே அம்மா பார்வதி, என்ன உன்னை அழைத்து போக வேண்டாம் என்ற எண்ணத்திலே நான் சொல்லவில்லை. அந்த எண்ணம் ஏண்ட இல்ல இல்லையா? ஆமா. இருந்தாலும் ஏன் சொல்லுகிறேன் என்றா, எதற்கு இந்த கைலாய மாமலையில் சிவன் சக்தியாக நம்ம இருவேர்கள் இருக்கிறோம். உனக்கு தெரியாதா? இந்த அண்ணம் 14 உலகத்திலே சிவன் சக்தியாக இருவேர்கள் இருக்கிறோம். ஆமா இருக்கிறோமே. சிவன் இல்லாத கைலாசத்திலே சக்தி இருக்கணும். ஆமா இருந்தாகணும். சக்தி இல்லாத கைலாய மாமலையில் சிவன் நானாவது இருந்தாகணுமே. சிவன் இருக்கணுமே. இப்ப பூலோகத்திலே சூரியன் இருக்கணும் அல்லது சந்திரன் இருக்கணும். ஆமா இருக்கிறார்களே. இல்லாம போனா என்ன ஆகும்? உலகம் இருளாக தோன்றிவிடும். ஒன்று சூரியனா இருக்கணும், ஆமா, அல்லது சந்திரனாவது இருக்கணும். ஆமா, இரவு பொழுதில் சந்திரனாவது இருக்க வேண்டும் இல்லையா? அதனால் இருவேறுமே இல்லாமல் போனால் இருளாகவே கைலாட்டம். உனக்கு தெரியாதா? அதனால் சூரியனாக ஆண்டவன் சிவன் நான் இருக்கும் போது இருக்கிறேனே. நான் வெளியே சென்றால் சந்திரனால் சக்தி இருக்கணும். நீயாவது இருக்கணும் இல்லையா? ஆமா. சந்திரன் இல்லாத கைலாய மாமலையில் சூரியனாக சிவனாவது இருக்கணும். நானாவது இருக்கணுமே. போனால் என்ன ஆகும்? உலகம் தெரியாதா? 14 உலகங்கள் எல்லாம் இருளாகுமே. கைலாடத்திலே இருடி நான் போய் வருகிறேன் 14 உலகம். ஆமா என்பதாகவே அம்மையிடத்திலே அப்பனாய ஆண்டவன் ஆறுதலான வார்த்தையை தெரிவிக்கிறார். பேசிக்கொண்டே இருக்கிறான். அப்பந்தான் அம்மை பார்வதியாள் சிவன் சொல்வதும் சரிதானே. நாம வருவதாக சொல்லி நம்மளை தட்டி கழிக்கிறான் ஆண்டவன். ஆமா பிடிவாதமா பேச பரவாயில்லை. இவன் எப்படித்தான் படியிழந்து வருகிறான் என்று இன்று நாம பார்த்து விட வேண்டும். புதுமையை பார்க்கலாமே இல்லையா? என்பதாக அம்மையுமையாள் பராசக்தியானவள் என்ன பண்ணுகிறாள் ஐயா? என் அம்மையுமையாள் பராசக்தி திணைவாரி விடுக்கிறாள். எப்படி விடுக்கிறாள்? நாளி நல்ல திணை எடுத்தாள். நாதன் சிவனிடம் கொடுக்குகின்றாள். சிவனிடத்தில் கொடுக்குகின்றாள். உலகம் வந்து பொடி இழந்திருக்கிறான். வழக்கமாக இழப்பாரு. வழக்கமாக அவன் கடமை அதுதானே. ஆமா அந்த கடமை செய்து கொண்டே இருக்கிறான். 14 உலகத்திலே வந்து ஈசன் பொடி இழந்திருக்கிறான். ஆமா அப்படி அளந்திருக்கிற வேளை என்ன நடக்கிறது? ஆதிவராசக்தியானவள் கைலாட்டத்திலே
அமர்ந்து கொண்டிருந்தாலே காரிலை. ஆமா, தனியாக இருந்தாலே அந்த கண்ணன் தங்கை பார்வதியா நினைக்கிறேன். தனிமையிலே இருந்தவள். ஆமா, யோசனை பண்றா. இவள் பெண்தானே, அதனால் இவன் மனம் வேதலிக்கிறான். ஆமா, தடுமாறுறா. பெண் புத்தி இல்லையா? ஆமா, சும்மாவா சொல்லிருக்கிறா. அவள் சிந்தை தடுமாறுகிறாள். ஆகான அவள் ஈசன் பகவானிடத்திலே நாமல் வருவனாக சொல்லியுமே நம்மளிடத்திலே ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லிவிட்டு பகவான் அவளை தட்டி கழித்து விட்டல்லவா சென்று விட்டான் என்பதனால் உலகம். ஆமா, தனியாளா சென்றிருக்கிறான். அதனால் இந்த ஈசன் அடக்கும்படியை நாமல் பார்க்கணும். ஆமா, இன்று பார்க்கணும். இவன் யாருக்கு அடக்கிறான் படி பார்க்கணுமே. எவருக்கும் படி அடக்கவில்லை என்பதை நாமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமே என்று அப்படி நம்மை பார்வதியாள் மனதிலே நினைக்கிறா. எண்ணரகற்று எழுத்தர வாசித்தாலும் பெண்புத்தி இல்லையா? ஆமா, முன்னமே சொல்லிருக்கிறாங்களே. ஈசன் பகவானை சோதனை பார்க்கிறா. ஆமா, ஆணவம் எப்படி பார்க்கிறாள் ஐயா? எப்படியா? அந்த கைலாச மாமலை யாரை அழைத்தாள்? யாரு? பகவானை சோதிக்க வேண்டுமே என்பதை யாரை அழைக்கிறாள்? விஸ்வலோகம் வாடுகின்ற நினைக்கிறா. சிந்தையிலே நினைக்கிறா பார்வதி. நினைச்சிருவாள்ல. ரொம்ப ஆமா, சிறிய பொருளா இருக்கிறது. இதுல யாரை பிடித்து அடைத்து ஈசன் மகிமையை சொரிப்பது? ஆமா, எப்படியாவது பார்க்கணுமே. கொடி சிமிழில பெருமுயிரான மதையானையை பிடிச்சு அடைக்க முடியுமா? முடியாது. இந்த சிவனுக்குள்ளே போகின்ற சீவத்தை தான் பிடித்தடை. ஆமா, பிரம்மன் படைத்த உயிர்களை பார்க்கணும். அக்கம் பக்கம் பார்க்கிற வேளை எதை கண்டாள்? சிற்றெரும்ப பார்க்க. எதை கண்டாள்? அந்த சிற்றெரும்பு ஓடி வாரா. சிற்றெரும்பு தேர்ந்தாள் சிறுதிறந்து வைப்பாள். சிறுதிறந்து வைக்கும் போது யாரு? அந்த படைக்கும் தொழிலை மேற்கொண்டிருக்கிறான் அல்லவா பிரம்மன். ஆமா, நான்முகன். அவனை அழைத்தார். ஈசன் சொல்லுகிறா. அப்பா என்ன சொல்லுகிறான் ஐயா? என்ன? அந்த ஈசனாய் ஆண்டவன் யாரை அழைக்கிறான்? யாரு? அந்த பிரம்மலோகத்திலே வந்து கொண்டிருக்கிறான் இல்லையா நான்முகன். அந்த நான்முகனாகிய பிரம்மன் அவனை அழைக்கிறான். ஆமா. எப்படி அழைக்கிறான்? எப்படியா? வாரும் பிள்ளாயே பிரம்மதேவா, வாரும் பிள்ளா பிரம்மதேவா,
அப்படி அந்த அம்மை பார்வதியார் கையில் உள்ள முண்டங்களை நீ உருவா பிடிக்கணும். ஒரு குழந்தை பெண்ணாக இருக்கணும். ஆமா. 2 ஆண் பிள்ளையா இருக்கணுமே என்பதாகவே யாரிடத்தில் சொல்கிறான்? பிரம்மனிடம் சொன்ன போது குண்டங்களை கையில் எடுத்து உருவாக பிடித்தான். எப்படி பிடிக்கிறான்? எப்படி ஐயா? அந்த பிரம்மனானவன் படைத்தான். ஆமா, படைத்தவர்களுக்கெல்லாம் எப்படி பிடிக்கிறான் ஐயா? எவ்வாறு? கால் வகுந்தான், கை வகுந்தான். ஆமா. கண்மூக்கு சிறசி வைத்து வாய் படைத்தான், வயிறு படைத்தான். பகத்தவனும் பிரம்மன். ஆமா. ஒரு குழந்தை பெண்ணாக உருபிடிக்கிறான். 2 ஆண் பிள்ளையா உருவாக்கினான். ஆமா, அப்படித்தான். 2 இல்லையா? கால் வகுந்து, கை வகுந்து, கண்மூக்கு சரசி வைத்து படைத்து எது எங்க வைக்கணுமோ சரியா வைக்கிறான். அந்த பிள்ளையை உருவாக்கினான் இல்லையா? அந்த கைலாசமாமலையில் உருப்பிடித்த பிரம்மதேவன் உருப்பிடித்த பிரம்மதேவன் உயிரை கொடுத்தா சிவபெருமான். ஆமா, அதற்கு உயிர் கொடுப்பது யார்? சிவனாகத்தான். ஈசன் அல்லவா உயிரை கொடுத்தா? ஆமா. உயிர் குடைத்த பிள்ளை 3 பேர்களும் நிலை மாறுறது. அந்த கைலாசமலையிலே என்ன பண்றான்? உயிர் கிடைத்தது பாரு. பிள்ளை 3 பேர்களும் குரலோசையிடுகிறார்கள். போடுறான். எப்படி கூக்குரல் இடுகிறார்கள்? எப்படியா? அந்த கைலாசமாமலையில் பிள்ளை குரல் ஓசை கொடுக்கிறார். ஆமா, போடுறான். எப்படி கொடுக்கிறது? அந்த கூவான் நல்லே கூவா என்று என்று குரல் ஓசை எழுப்புறான்.
போடுறது அந்த குழந்தை சத்தம் காது கேட்டாய் காது கேட்டாய் ஓட்டமும் பெருடையா பார்வதி ஓடி வராயே சத்தமதை காது பெருநடையாய் ஓடி வர அங்கு முத்தமிட்ட கையில் எடுத்த சேர்த்த வைத்தாய் மாறி மாறி முத்தமிட்ட மாறி முகத்தை தழுவினாலே தேவையோ மாச வைத்த பகவானுடைய அருளாரே அவளது பஞ்ச நல்ல நரம்போடி அந்த நரம்போடி அந்த பார்வேதிக்கு பாலமுருகன் வந்து சுரத்தூரையாக நரம்போடி பாலமருமங்க அழகே சுரக்கூதையா பார்வதிக்கு சுரந்தது ஆமா சுரக்கிறது பால் சுரந்தது இல்லையா என மைஹி பார்வதியாள் என்ன பண்ற பால் சுரந்த ஏழை பிள்ளைய மாரோடு மாரணைத்தாள் என மயுமையாள் என்ன பண்ணுகிறாள் ஐயா என்ன என மயுமையாள் பார்வதியாள் அதற்கு பால் கொடுக்கிறாள் கொடுக்குற எப்படி கொடுக்கிறாள் எப்படியா? அப்படி குங்கை பால் சுரந்த ஏழை